எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, படிக்கல, சரி நான் பேட்ச் ஜாயின் பண்ண ஃபாலோ பண்ண முடியல, அதெல்லாம் விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கரெக்டாக ஒரு வாரம் இருக்குதுங்க, ரைட்டுங்களா? அதுக்காக மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த மெட்டீரியல் நல்லா பார்த்துக்கங்க. இது நம்மளுடைய குரூப், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய குரூப். இது மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல் அரௌண்ட் 1600 மாணவர்கள் ஜாயின் பண்ணி சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து ஒரு மெட்டீரியல் மெயினாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். டெய்லி நமக்கு வந்து டெஸ்ட் நடக்கும், அது எல்லாமே இருக்குங்க. டெஸ்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இங்கிலீஷ் மெட்டீரியல் ஏங்க, கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மெட்டீரியல். இது ஒரு 292 பேஜஸ்ங்களா, கம்ப்ளீட்லி. அதே போன்று தமிழுக்கு அதே போல தான் 480 பேஜ். இதெல்லாம் முக்கியமான மெட்டீரியலுங்க, சரிங்களா? இப்போ உட்காந்துக்கிட்டலாம் புக்கை போராட்டங்கிற பேரில் படித்தா ரொம்ப கஷ்டங்க. அதே போன்று சோஷியல் சயின்ஸு மேக்ஸு கம்பைன் பண்ணி ஒரு மெட்டீரியல் 700+ பேஜஸ்ஸு, சரிங்களாங்க? இது போன்று இருக்கும்போது தமிழ் இங்கிலீஷு ரெண்டுத்துலேயுமே இருக்கும். சைக்காலஜி தவிர்த்து இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றோங்க. 149 ரூபா தாங்க போட்டிருக்கிறோம். அமௌண்ட்டுக்காக ஒன்றும் கிடையாது, அமௌண்ட்டுக்காக இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடணும், அவ்வளோ, அது மட்டும் தான், ஓகேங்களாங்க? இங்கே 8778963630, ஓகேங்களா? 8778963630 இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களாங்க? 8525049011 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. 8778963630 இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் 8525049011 இவங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். அதாவது ஒரு வாரம், ஓகேங்களா? 1 வீக். இப்போது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் டப்புன்னு ஜாயின் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டடி சோர்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. என்னங்க, ஸ்டடி சோர்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் புக்கை பற்றியோ, மெட்டீரியலை பற்றியோ, டெஸ்ட்டை பற்றியோ, எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைவ் கொடுத்துருவாங்க. ட்ரைவில் வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ட்ரைவ் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள தமிழுக்குள்ள ஃபோல்டர் போனீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போன்று உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் இதுக்கும் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். கரெக்டாக ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறோம், கொஷின் போடுறோம், ஆன்சர் போடுறோம், சப்மிட் பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கான ஸ்டடி சோர்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சைக்காலஜி அது இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணோம். எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு அண்ட் தென் சைக்காலஜி, ஓகேங்களா? சோஷியல் சயின்ஸு நெக்ஸ்ட் வரப்போகுது. அதற்கான ஸ்டடி சோர்ஸுமே ட்ரைவில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து டெய்லி வந்து டெஸ்ட் நடக்கும். என்னங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணினாலே நீங்கள் கிளியர் பண்ணுறது ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்புங்க. அவ்வளோதான், சரிங்களா? சும்மா உட்காந்து இதுவே படிக்காமல் போயிடலாம் நான் இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த அட்டம்ப்ட்டை. எனக்கு திரும்பி அடுத்த நமக்கு எப்போ என்னன்னு சொல்லி தெரியல. இருக்கிறவே பயன்படுத்திக்கோங்க. கிளியரான சந்தோஷம் தானே, அந்த கான்செப்ட் தான். அட்லீஸ்ட் ஒரு வாரம் நம்மளோட முயற்சி கொடுத்தோம் அப்படிங்கிறதாவது இருக்கட்டும். டெய்லி மினி டெஸ்ட் இருக்கும், இல்லை டெய்லி சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதுங்க. நம்ம என்ன பண்ணலாங்க, கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா தேர்வுலையுமே படிக்கிறத விட டெஸ்ட் போகிறது ரொம்ப முக்கியம், ஆமாம் தானேங்க? அது மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் காமிச்சோம், நம்ம தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக மெட்டீரியல் காமிச்சோம். அதுவும் நன்றாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்காக ஒரு கிளான்ஸ் விடுங்க, இந்த மெட்டீரியல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, சரியாக இருக்கும், சரிங்களா? சும்மா கச்சா மூச்சான்னு சொல்லி இங்கே அங்கேன்னு சொல்லி பண்ண வேண்டாம். அது வந்து பர்சனலாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆஸ்பிரேட் ஆகிற காலத்தில் அதே போல் எக்ஸாமுக்கு வந்து ஒரு வாரம் தான் இருக்கும். அதை நம்ம ஏதாவது ஒன்று ஒரு ட்ரிக்கு போட்டு நம்ம அந்த ட்ரிக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ட்ரிக்கு போட்டு நம்ம பண்ணியிருந்தால் கிளியர் ஆகிறது வாய்ப்பு இருந்திருக்கும். ஐயோ ஒரு வாரம் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 10 நாள் தான் இருக்குன்னு சொல்லி 9 நாள் ஆயிரும். 9 நாள் 8 நாள் 7 நாள் 4 நாள் ஆகி கடைசியில் ஒன்றும் இல்லாத போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் அது மாதிரி வந்து இருக்கக்கூடாதுங்க, சரிங்களா? கரெக்டாக ஒரு பிளானிங், பயம் பதட்டம் தேவை கிடையாது. நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், ஒன்றும் கிடையாது. சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன், பேட்சில் தெளிவாக இருக்கும், சின்னதாக ஸ்மால், ஓகே, ஒன்றும் கிடையாது. லாங்குவேஜ் 2 இதை நன்றாக பார்த்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ், அதுக்கு தான் தமிழ் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். இதுவே 60 கொஷின்ஸ், அதுக்கு மேலே என்ன வேணும்? 150க்கு 60 இதிலே கிடச்சிருது, அவ்வளோதான். அது 10 தப்பு பண்ணாலும் 50 இருக்குது. மீதி மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது. 10 எடுத்தால் கூட போதுமேங்க, 40, அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் அது சும்மா நம்ம கச்சா மச்சான்னு சொல்லி என்ன நம்ம இங்கே அங்கங்கே போகணும், கரெக்டாக போகணும். எப்படிங்க, கரெக்டாக போகணும். இப்போ கரெக்டாக ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம தமிழுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஸ்கூல் புக் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் நம்ம மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்க்கு என்ன சொல்கிறோம், ஸ்கூல் புக் ஒரு கிளான்ஸ் விடுங்க, ப்ளஸ் நம்ம மெட்டீரியல். டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாள் கிளான்ஸ் விட்டால் கூட சரியாக போச்சு. இது பேப்பர் விட்டு கம்பைண்டு தான், சரிங்களா? கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். நம்மளுடைய அட்டம்ப்ட் கிளியரான சந்தோஷம் தானேங்க. ஒரு எக்ஸாமினேஷனை ஒருத்தவங்க 5 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், 2 வருஷம் 1 வருஷத்துலேயே கிளியர் பண்ணுறாங்க. அம்மாவா இல்லையா? அது வந்து அந்த சுச்சுவேஷன் பொறுத்து தான் நான் பார்க்குறேன், பர்சனலாக அதையும் பார்க்குறேன். ஒரு வாரம் இருக்குது, எல்லாமே நமக்கு வந்து ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் படித்தது தான், பெரிய நமக்கு டாஸ்க்காக இருக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஜஸ்ட் நமக்கு இது வந்து நம்ம ஹெல்ப்பிங்காக தான் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சும்மா என்னமோ ஒன்று பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் மாதிரி பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதலாமே, எதுக்கு வாய்ப்பை வேஸ்ட் பண்ணோம்?
அதனால் தேவையில்லாமல் இது நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க போதும், அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக. கிளியர் ஆகிறதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, அதுதான் நான் நம்புகிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கங்க, லேட் பண்ண வேண்டாம். ஓகே, 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 3630 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011. மனசை விட்டுறாதீங்க. மனசை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்திருக்கு அதுதான். அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறது அடுத்து தான். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கும். எக்ஸாம் இல்லை, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம், ஏதோ படிச்சிருக்கிறோம். கிளியராக நான் ஹாப்பி தானேங்க. என்னங்க 140 கூட போட்டுக்கிறோம். அமௌண்ட்டுக்காக தானே சத்தியமாக பண்ண முடியாது. இதனால் ஒரு பயனும் இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு இதனால் ஒரு பயனும் கிடையாது. ஒரே பயன், ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா, NSW இத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு. இப்போ டெட்டு பேட்ச் போட்டுருக்காங்க, ரேட்டெல்லாம் உங்களுக்கே தெரியும், அது சொல்லணும்னு கிடையாது. அந்த வருத்து அதுதான். இப்போ 2000 போட்டுருக்காங்க அப்படின்னா 2000 ஆகும், சும்மா கிடையாது. ஏன்னா இப்போ டெட்டு பேட்ச் போடுறோம் அப்படின்னா ஸ்டாஃப்க்கான சம்பளம், மெட்டீரியல் ரெடி பண்ணணும், டெஸ்ட்டு போடணும், குரூப்பில் இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மெசேஜஸ் வரும், எக்கச்சக்கமாக வரும், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும். ஒருத்தர் டெட்டுக்கு 2000 போட்டிருக்கிறாரு, 3000 போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வருத்தது, அந்த இதுதான் நம்ம 149 ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம தாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு நினைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜஸ்ட் லைக் திங்க் பண்ணி பாருங்க. ஒன்லி ஃபார் ரிசல்ட்ஸ்க்காக மட்டும்தான். NSW அகாடமி டெட் இத்தனை பேர் கிளியர் பண்ணிடுறாங்க, ரெக்கார்டு அவ்வளோதான் வரப்போது பாருங்கள் நீங்கள்னா. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.